ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி கடலை மாவும் பச்சரிசி மாவு வச்சு நம்ம ஒரு காராச்சேவு புளிய போகிறோம். அதுக்கு 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், அரை கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ நான் வச்சுருக்க இந்த கப்புக்கு தான் எல்லாமே எடுத்திருக்கேன். இதோட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயம், இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஓமம், மஞ்சள் தூள், வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். இது கூட நாம் 2 கரண்டி, அதாவது இந்த குழிக்கரண்டிக்கு 2 கரண்டி கொதிக்கிற எண்ணெயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த உலக்கில் வச்சு தான் நான் இப்போ புளிய போகிறேன். அதுக்கு இந்த அச்சு போட்டிருக்கேன். இது உள்ள ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை வச்சு நம்ம இப்போ புளிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். காராச்சேவை எண்ணெயில் பிழிஞ்சு விட்டாச்சு. இது கொஞ்சம் சிவப்பாக வந்த உடனே நாம் இதை எடுத்துடலாம். இது ஆறின உடனே நாம் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இது எடுத்தாச்சு. இப்போ 2வதாகவும் நம்ம எண்ணெயில் புழிஞ்சு விட்டுருக்கோம். இது 2வதாக புழிஞ்சு விட்டுருக்கேன். இப்போ ஃபுல்லாக எல்லாம் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். காராச்சேவு ஃபுல்லாக நம்ம சுட்டு எடுத்தாச்சு. நான் போட்ட உலக்கு வந்து முறுக்கு வச்ச மாதிரி இருந்ததுனால உங்களுக்கு இது ஷேப்பு வந்து முறுக்கு மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு வேளை காராச்சேவு அச்சு இருந்தது அப்படின்னா அதில் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் புழியும் போது அது காராச்சேவு ஷேப் மாதிரி வரும். இது வந்து சாப்பிட்றதுக்கு காராச்சேவி டேஸ்ட்டு தான் இருக்குது. ஓமம்லாம் போட்டதுனால அந்த ஓம வாசனையோடு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நான் காரப்பொடி போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதில் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். மிளகு காராச்சேவி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது. இதை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.